ஹே அன்னியாங்க ஆர்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஃபால் இன் அரகன் லவ். ஸோ அண்ட் இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அன்னைக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? அப்போ தான் அப்டேட்லாம் உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஸோ சேனல் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்டு மஸ்ட்டு. ஸோ லைக்கை தட்டி விட்ருங்கடா, அப்போ தான் எல்லாேருக்கும் ஷேர் ஆகும். அந்த லைக் தட்டுறதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னே தெரியல, ரொம்ப கம்மியாக லோவாக ஆமாம் எல்லாமே இருக்குது. ஸோ லைக் பண்ணிடுங்க, ஓகேவாடா? அக்காவுக்காக லைக் பண்ணிட்டும் பண்ணிடுங்கடா. சப்ஸ்கிரைபே தேவைடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், பட் இப்போ சொல்கிறேன்டா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், பட் லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேவா? உங்கள் கமெண்ட்டையும் நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க. சரிடா, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி பார்க்க அங்கங்கே வயல்வெளியாக இருக்குது. ஸோ அங்கே ஓடி குதித்து விளையாட்டு இருக்கீங்க. ஒரு சாரி, ஹாஃப் சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் கையிலலாம் மெஹந்தி வச்சுட்டு அங்கங்கே சிவப்பு சிவப்பாக இருக்குது உங்கள் ஹேண்ட்லாம். ஸோ அதை அப்படியே கழுகிட்டு, ஸோ அந்த சைடில் தான் வாட்டர் வரும். ஸோ அங்கே கழுகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா தான் ஓடி வர்றாங்க. அம்மா பார்த்து வாம்மா. என்னம்மா? இல்லை ஷா, நான் உங்ககிட்ட இல்லைம்மா ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? அதுதான் உனக்கு குட் நியூஸாக இருக்கும். எப்படிம்மா கண்டுபிடிச்ச? வாயில் சக்கரை தான் போடணும். அக்கா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. மேரேஜ் ஆகி 4 இயர்ஸுக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. அண்ணது உண்மையாவா? என்னம்மா சொல்கிற? ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் மாப்பிள்ளை கால் பண்ணி சொன்னார். ஓ, அப்போ அக்காவை சீக்கிரம் வர சொல்லுங்கள் இந்தியாவுக்கு, நம்ம பார்த்துக்கலாம். அதுதாம்மா ஒரு ப்ராப்ளம், அதான் உன்கிட்ட வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிற? நீ எங்கே தானே காலேஜ் படிச்சுட்டு இருக்க? ஆமாம், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி, நீ போவேன் சவுத் கொரியாவில் போயிட்டு படியேம்மா. என்னம்மா சொல்கிற? உன்னை பாட்டி அப்பாலாம் விட்டு நான் எப்படி போவேன்? உங்கள் அப்பா நான் இங்கேயா இருக்கார்? அவர் பிஸ்னஸ் விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்காரு. கண்டிப்பாக வர மாட்டாருமா. நீ போறியா? அம்மா எனக்கு தெரியலம்மா. ஆனால் அக்காவுக்கு மேரேஜ் ஆகும்போது இப்போது எப்படி ஒரு 26 இருக்குமா? மாமாவுக்கு ஒரு 30 இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டைமில் கூட அக்கா சொன்னிச்சு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வயசாகிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்துச்சு. ஆனால் அக்கா பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நான் நினச்சேன் மாமா விட்டு வந்துடும்னு. ஆனால் அக்கா 4 இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா மாமா ரொம்ப ஹாப்பியாக இருப்பார்ல. உன் மாமா ஹாப்பியாக இருப்பான். என்ன புதுசாக மாமா மேலாம் பாசம் வர்றது? இல்லை, மாமா பார்த்தா பாவமாக இருக்கும். மாமா ரொம்பவே ட்ரை பண்ணுவார் அக்காக்காக. எங்கெல்லாம் வருவாங்கல்ல அப்பப்போ. அண்ட் லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக தான் வரலை. அக்காவுக்கு அப்பா மேலே கோவம். ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படி தான் இருக்கும் ஷா. உங்கள் அப்பா பிஸ்னஸுக்காக மேரேஜ் பண்ணி வச்சார். உங்கள் அக்கா லைஃப் தான் ஸ்பாயில் ஆகிட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்குது. என் ஃபேமிலியெல்லாம் எப்படியெல்லாம் கேவலமாக பேசியிருப்பாங்க அக்காவை பற்றி. ஆனால் ஃபைனலி அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. வயசு 30 தானே, ப்ரெக்னென்ட்லாம் ஆக மாட்டா. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. அக்காவுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் மாமாவும் கூட தான். அதெல்லாம் அவெல்லாம் கேர் பண்ணிக்கலாமா. இப்போ ஹாப்பியாக இருக்குது. நீ சவுத் கொரியா போ. நான் அப்பாக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ பாட்டிக்கிட்டேயும் சொல்லிட்டேன். சரி, நான் போய் பாட்டியை பார்க்குறேன். ஸோ அங்கே போனால் உங்கள் பாட்டி உங்கள் அக்கா கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி, என்னை விட்டு அக்கா கூட பேசுகிறீங்க? சரி வாஷா. ஸோ நீங்கள் உங்கள் அக்கா கிட்டே பேசுகிறீங்க. உங்கள் அக்கா உங்கள்கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டே பேசுகிறா. ஸோ நீங்கள் எல்லாம் ஓட்டுறீங்க. எப்படியோ நீ ஹாப்பியாக இருக்கல்ல. நான் வர்றேன் சவுத் கொரியாவுக்கு உன்னை பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு வர போகிற? இல்லைக்கா, நான் உன்னை பார்த்துக்கணும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லாஸ்ட் 4 இயர்ஸாக
உன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல தெரியுமா? உன்கிட்ட சண்டை போட முடியல. அதனால தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்கள் திங்ஸ்லாம் அப்படியே பேக் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட ஆல்ரெடி வந்து எல்லாமே சொல்லிட்டு பாஸ்போர்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ விசாலெலாம் டிக்கெட்லாம் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே ரொம்ப ஜாலியாக ரெடி ஆகிட்டு இந்த காலேஜ்லேருந்து எல்லாமே டிசியெல்லாம் வாங்கியாச்சு. நீ அங்கே சவுத் கொரியா போகிறதா மிச்சம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் தான் அப்படியே உங்கள் வில்லேஜ்லேருந்து போகிறீங்க. ஸோ ஏர்போர்ட் ரொம்ப தூரம். ஸோ வந்து காரில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களோட அந்த மெயின் இதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து லைட்டாக ஃப்ளைட்டில் ஏறுறீங்க. இப்போ ஃப்ளைட்டில் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசில் பார்த்தேன், ஆனால் ரொம்ப நாளாச்சுல. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சவுத் கொரியாவில் லேண்ட் ஆகுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்து இப்படி இறங்கிட்டு அப்படியே வர்றீங்க. வந்து பார்க்குறீங்க, என்ன யாருமே வரலையா? சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அக்கா கால் பண்ணுறீங்க. வந்துடுவாங்க. யார் வராங்க? டிரைவரா? இல்லை, ஜிமின். ஓ, ஜிமின் மாமா வர்றாரா? சரிக்கா, நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இப்போ ஜிமின் தான் அந்த கார்லேருந்து இறங்கிட்டு வர்றான். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். என்னம்மா இருக்கான், ஆனால் அக்காவை மேரேஜ் பண்ணிட்டானே. சிச்சி, ஆமாம் அக்கா போச்சு அப்படியெல்லாம் பார்க்க போகிறாது. ஆனால் அழகாக இருக்கான். அக்கா தான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டா. ஃபைனலி எங்கள் அக்கா கூட ஒரு ஹாப்பியாக இருக்கார் என் மாமா ஜிம்மின் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஜிமின் கிட்டே போய் நிற்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். அப்படி பார்க்குறான், கொஞ்சம் ஸ்டன் ஆகி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் ஹேண்டை வேவ் பண்ணி ஜிமின் மாமா, ஜிமின் மாமா, என்ன நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜிமின் மைண்ட் வாஷு, குழந்தையா பார்த்தேன், என்னம்மா இருக்கா? ஜிமின் கண்ட்ரோல் பண்ணுறா. இது ஒய்ஃபோட சிஸ்டர். நம்ம சிஸ்டர்ல அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் லக்கேஜ்லாம் வாங்க. இப்போ என்னோட எல்லாம் வச்சுட்டு உங்களை வந்து அப்படியே வந்து முன் சீட்டில் வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஹாய் மாம்ஸ். என்ன? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு மாம்ஸ். சரி, ஆரம்பிச்சிட்டியா ஓ அழுத்தனத்தை? அக்கா வேற கால் பண்ணிட்டு சீக்கிரம் கூட்டுவாங்க, சீக்கிரம் கூட்டுவாங்க. என் தங்கச்சி பாவம் இப்போ தான் தனியாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா. சவுத் கொரியாவுக்கு தான் ஃபஸ்ட் டைமா? இல்லையே, நீங்கள் இங்கே மேரேஜ் பண்ணும்போது ஒரு டைம் வந்திருக்கேனே. ஓ அப்படி அப்படின்ட்டு நீங்கள் வெளில சுற்றி பார்த்துட்டு வரீங்க. பட் ஜிமின் உங்களை தான் அப்படியே சன்னாகவே பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து எச்சி முழுங்கிட்டு, குழந்தையா பார்த்தேன், என்னம்மா இருக்கா? அவங்க அக்கா மாதிரியெல்லாம் இல்லை, செம்ம ஃபிகராக இருக்கா அப்படின்ட்டு ஜிமின் பார்த்துட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே தான் போகிறான். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரீச்சாட்டிங்க. ஸோ வந்து நீங்கள் வெளில இறங்கிட்டு குடு குடுன்னு ஓடுறீங்க. உங்ககிட்ட உங்கள் அக்கா போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, அக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, ஆனால் அப்பா அம்மா வரலான்னு இருந்தாங்க. பட் அப்பா பிஸ்னஸ் விஷயமா வந்து டெல்லி வரைக்கும் போயிருக்காரு. ஸோ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். வா. என்னக்கா ரொம்ப டயர்டாக இருக்க? அது ப்ரெக்னென்ட்னா அப்படித்தாம்மா. ஓ தெரியும், ப்ரெக்னென்ட்டான அம்மா உனக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணு, இப்படியெல்லாம் சாப்பிடணும். ஸோ அந்த மெனுவல் படி தான் நீ சாப்பிடணும், ஓகேவா? சரிம்மா, சரி ஓகேவா அப்படின்ட்டு உங்கள் அக்கா கூப்பிட்டு போகிறாங்க. அக்கா எத்தனை மந்த்க்கா? 2 month. 2 month. சரிக்கா. அண்டு நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கல, செக்கப்லாம் போனேன்ல? போனேன். சரி, நான் காலேஜ் இங்கே தான் போகிறேன், அது அப்பா சொன்னார். சரி ஓகே, நீ எங்கேயே போ. ஸோ ஸ்டடீஸை எங்கேயே முடி, எங்கேயும் குட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்டடீஸ்லாம். இந்தியாவும் ஓகே தான், பட் இருந்தாலும் நீ எங்கேயே படி. ஓகே சரிக்கா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து இப்போ உனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் தான் பண்ணுவேன், சரியா? சரி ஓகே அப்படின்ட்டு உங்கள் அக்கா கிட்டே பேசிட்டு போகிறீங்க. ஜிமின் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான். உங்கள் அக்கா ஜிமின் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே அவங்க ரூம் போயிடுறாங்க. ஜிமின் சும்மாவே கண்டுக்க மாட்டா, இப்போ கண்டுக்க போகிறா, தங்கச்சி வந்துட்டா அப்படின்ட்டு ஜிமின் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு அப்படியே தான் ரூம் வர்றான். பட் ரூம் ஓப்பன் பண்ணா, மாமா இங்கே எப்படி? ஏய் சரி ஓகே ஃபைன், நான் எதுவும் பார்க்கல
அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே போயிடுறான். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே ஜஸ்ட் டவலை மட்டும் வியர் பண்ணி இருந்திருப்பீங்க. அச்சச்சோ, மாமா பார்த்துட்டாரே, நான் பண்ணி தானே வந்திருப்பாரு. நம்ம தான் அக்கான்னு நினச்சி வர சொல்லிட்டோம். ஆனால் லக்கேஜ் இருக்க வந்திருக்காரு. அவர் தப்பானவெல்லாம் கிடையாது, அப்படி தானே? ஐயோ, மாமா பார்த்துருப்பாரா? நம்ம வேறு ஷார்ட்டாக வியர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு ஸோ வந்து அந்த ஹாஃப் சாரி தான் வியர் பண்ணுறீங்க. உங்களுக்கு சாரி வியர் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு லாங் ஹேர் வேறு, அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ உங்கள் ஹிப்லாம் அப்படியே கொஞ்சம் ரிவீலிங்காக தெரியும். ஸோ நீங்கள் அப்படி தான் வந்து சாரி வியர் பண்ணீங்க. பட் உங்கள் அக்கா அப்படியே ஆப்போசிட் மாடர்ன் கேர்ள். ஸோ நீங்கள் வந்து வில்லேஜ் சைட் கேர்ள் தான். ஸோ மாடர்னாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படி தான் வியர் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு வந்து கல்ச்சராக இருக்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே சாரி வியர் பண்ணிட்டு அப்படியே குடுன்னு வந்து ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா வேணுமோ, என்னென்னா ஹெல்தியான ஃபுட்டு உங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்த அதே மெனுவல் படி எல்லாமே ரெடி பண்ணி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கேற்றமே தான் ஜிமின் வர்றான். என்ன இது, டின்னருக்கு இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கா, ஸ்மெல்லே சூப்பராக இருக்கே. இவ கிச்சன் பக்கம் போய் பார்த்ததில்ல, ஆனால் இவ கிச்சன்லேயே இப்படி இருக்கா இவ தங்கச்சி. பேசாமல் இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ டே ஜிம்மின், அவள் குழந்தடா. ஐயோ, என்னென்னலாம் தோணுதே அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து உட்காந்துக்கிறான். அவங்க அக்கா இது கூப்பிட்டு உட்கார வச்சுது. என்னஷா இவ்வளோ பண்ணியிருக்க? அக்கா, அது வந்து அவனுக்கு இந்தந்த ஃபுட்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க மாமா. உங்களுக்கு தான் மாமா, உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இண்டியன் ஸ்டைலில் தான் உங்களுக்கு பிடிக்கும்ல? எனக்கு பிடிக்கும். அண்ட் பிரியாணி தான் மாமா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? இல்லை தெரியும், நீங்கள் மேரேஜ் டைமில் பிரியாணி தானே போட்டாங்க, நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க. ஓ, அது கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன பொண்ணாச்சே. ஆமாம், அப்போ எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும், சின்ன குழந்தை தான். ஆனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க. ஆனால் அப்போல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டே இருந்தீங்க. இப்போ தான் நீங்கள் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. அது அதெல்லாம் அப்படி இல்லை, மேரேஜ் ஆகிட்டுல்ல, லாஸ்ட்டாக சிரிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லையும் உங்கள் அப்படியே அக்கா வந்து முறைச்சி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே குடிஞ்சிக்கிறேன். ஐயோ, ரொமான்ஸ் பண்ணுறாங்க போல். நீங்கள் சாப்பிடுங்க, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? அக்கா, அது வந்து நீனும் உட்காந்து சாப்பிடு. சரிக்கா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. பட் ஜிம்மின் உங்களை மட்டும்தான் பார்க்குறான். பட் உங்கள் அக்கா வந்து அதெல்லாம் நோட் பண்ணிட்டு கண்டுக்கல. அப்படியே உட்காந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ ஜிம்மின், ஆமாம், எந்த காலேஜ்? இங்கே சியோல் சிட்டியில். ஓகே ஃபைன், அவங்க அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாரு. சரி, ஓகே. அண்ட் நானே ட்ராப் பண்ணுறேன் மார்னிங். இல்லை, நானே போய்ப்பேன். உனக்கு ரூட் தெரியுமா? இல்லை. அப்போ எப்படி போவேன்? பஸ்ஸில் தான். ஓ, பஸ்ஸில் போவியா? அதான் இவ்வளோ கார் இருக்கு இங்கே, ஏதாச்சும் ஒன்றில் போய்க்கோ. ஆனால் உனக்கு டிரைவிங் தெரியும்ல? அதில் லைட்டாக தெரியும். சரி, ஓகே, நானே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ போக போக பழகிக்கோ, சரியா? சரி மாமா அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ மேட்லாம் எல்லாமே எடுத்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே போய் குப்புறப்படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே தூங்கினதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமின் தான் வர்றான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து அதில் வந்து ஹாஃப் சாரில் படுத்திருப்பீங்கள்ல. ஸோ உங்கள் ஹிப் அப்படியே தெரியும். ஸோ உங்கள் முன்னாடி வந்து அந்த ஷால் வந்து கலந்துருக்கும். இப்போ நீங்கள் வந்து லைட்டாக அந்த ஸ்கர்ட்டும் மேலே ப்ளவுஸ் தான் இருக்கும். பார்க்க அவ்வளோ இதாக இருப்பீங்க. அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, என்ன இவ, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே இதை பார்க்கும்போது. ஜிமின், என்னடா உனக்கு எப்பவும் போல் நீ இல்லையே? இல்லை இல்லை, அவளுக்கு தெரிஞ்ச சும்மாவே காய்ச்சி முச்சுன்னு கத்துவா, நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கோ கொடுத்து வச்சிருக்கோ தெரியலையே, யாருக்கு தான் தெரியல அப்படின்ட்டு ஜிமின் அந்த இடத்தோட்டு அப்படியே போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து காலேஜ் போகலான்னு அப்படி ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு வர்றீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு, ஏன்னா நீ க்ராப் டாப்பில் வந்திருக்க? ஆமாம், மற இங்கெல்லாம் சாரியெல்லாம் வியர் பண்ண எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்கல்ல. ஸோ அதான் லைட்டாக வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டேன். சரி, ஓகே. எப்படி இருக்கு மாமா? அழகாக இருக்கானா? அழகாவா?
ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க, ஹாட்டாக இருக்க. ஆ அது வந்து சரி ஓகேவா போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் உங்களை காரில் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் போகிற வழியில் மாமா இங்கே பசங்கள்லாம் பார்க்க வெள்ளை வெள்ளையாக இருக்காங்களே, ஏதாச்சும் ஒரு பையனை கரெக்ட் பண்ணவா அப்படின்ட்டு கேட்க ஜிமின் பார்த்தவங்கள முறைக்கிறான். நீ என்ன மாமா தப்பாக கேட்டேனா? அது வந்து நான் இங்கே வந்து தெரியும் எனக்கு, இங்கே எல்லோரும் ஈஸியாக எல்லாமே லவ் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும் மாமா, அதான் இங்கேயே செட்டில் ஆயிடான்னு வந்துட்டேன். ஏதாச்சும் உங்கள் சைட்டில் ஒரு பையன் இருந்தால் சொல்லுங்கள் மாமா. நான் உன் மாமா, அதான் உன்கிட்ட கேட்குறேன் மாமா. ஐயோ என்ன இவ நம்மளை மாமா வேலை பார்க்க வச்சுருவா போலையே. ஜிமின் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. இங்கே பாருஷா, இங்கே படிக்க வந்திருக்க புரியுதா? உன் அப்பாவோடைய பிஸ்னஸை நீ தான் பார்க்கணும். நானா? அதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் இருக்க பிஸ்னஸை உங்கள் அப்பா நீ தானே பார்க்கணும். அண்ட் சவுத் கொரியா இருக்க பிஸ்னஸை உன் அக்கா பார்த்துக்கிறா. ஸோ நீ படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு போகிற வேலையை பாரு. என்ன அப்படி சொல்கிறீங்க? அப்போ நான் இங்கே இருக்க முடியாதா? இங்கே இருக்க முடியாது சரியா? தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காமல் லவ் அதுன்னு சுற்றி லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு கோல்டாக பேசுது. காரை காலேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே காலேஜுக்குள்ளே போகிறீங்க ஒரு மாதிரி சோகமாக. ஸோ அப்படியே காலேஜை பார்த்தோன்னே அப்படியே எல்லாமே மறந்துடுச்சு. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கேண்டீனுக்கு தான் ஓடுறீங்க குடு குடுன்ட்டு. அங்கே போயிட்டு உங்களை பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூம் தான் போகிறீங்க. ஸோ கிளாஸ் ரூமில் போனால் அப்படியே தான் உங்கள் கிளாஸ்லாம் நடக்குது. இப்போ வீட்டுக்கு வர்றீங்க. ஸோ அதேமாரி ரொட்டீன் தான். உங்கள் ஒர்க்லாம் பார்த்து உங்கள் அக்காலாம் கேர் பண்ணிவிட்டு ஈவினிங்கே வந்துடுவீங்க. ஸோ உங்கள் அக்கா ரொம்ப கேர் பண்ணிப்பீங்க. இப்படியே தான் டேஸஸ்லாம் போகும். ஆனால் அடிக்கடி ஜிமின் வந்து உங்களை பார்க்கறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பான். பட் அவங்க அக்கா அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. பட் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கே தோணும் அக்கா வந்து ஜிமின் மாமா கிட்டே பேசுகிறாங்களே இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ இங்கே நடக்குது, ஒன்றுமே புரியலை. ஆனால் ஒன்று, ப்ரெக்னென்ட் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறது சாதாரணம் தானே, ஏதோ ப்ராப்ளம் ஆகும்ல அப்படின்ட்டு நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே நிற்கிறேங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அப்படியே தான் ரெஸ்ட்ரூம் போய் பார்த்தா, ஓ பீரியட் ஆகிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, காலேஜ் வேறு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாமே நாப்கின்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வர்றீங்க. வெளில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா டோரை ஓப்பன் பண்ணிட்டு, காலேஜ் போகல நீ, நான் ஆஃபீஸ் போகணும். அக்கா அது வந்து இன்றைக்கி என்னால் காலேஜ் போக முடியாது. ஏன் போக முடியாது? இல்லைக்கா எனக்கு பீரியட் ஆச்சு, என்னால் முடியல, ஸ்டொமக் பெயினாக இருக்குது, அப்படியே தூங்கிக்கிறேன்னு. டேப்லெட் போட்டு தூங்கினா சரியாகிடும். நான் நாளைக்கு காலேஜ் போய்க்கிறேன். சரி ஓகே ஃபைன், நான் கிளம்புறேன். எங்கக்கா போகிறேன்? உனக்கு 5 மந்த் ஆச்சுல்ல? இல்லை ஒரு 7 மந்த் ஆகட்டும். அதுக்கு வரைக்கும் நான் ஆஃபீஸ் போகிறேன், கம்பெனியை பார்த்துக்கணும்ல, அதுக்கு தான் என்னை மேரேஜே பண்ணி வச்சாரீங்க அப்படின்ட்டு உங்கள் அக்கா அப்படி ஒரு மாதிரி கோல்டாக பேசிட்டு அந்த இடத்த போயிடுறாங்க. என்ன அக்கா வர வர ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்காங்க. முன்னெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சண்டை போடுவேன், இப்போலாம் ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போது ஹாப்பியாக தானே இருப்பாங்க, சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. சரி நமக்கு தான் வயிறு வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது. இப்போ டோர் ஓப்பன் பண்ணுது. அக்கா நான் தான் போகலைன்னு சொல்லிட்டேன், எனக்கு பீரியட் ஆச்சுக்கா, அகைன் எதுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றேன், நீ போ அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்போ ஜிமின், வாட், என்ன பீரியடா? மாமா என்னாச்சு? இல்லை மாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரிங்க. உங்களுக்கு வந்து ஆக்வர்டாக இருக்குது. ஸோ ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. ஏய் என்னாச்சு சொல்லு, மாமன் தானே? அது மாமா எனக்கு பீரியட் ஆச்சு மாமா. ஓ பீரியட் ஆச்சா, இப்போ ஓகேவா அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறான். நீ என்ன பண்ணுறீங்க? இல்லை ஓகேவான்னு கேட்டேன். அது ஓ இல்லை ஸ்டொமக்லாம் வலிக்குது. ஓ இரு அப்படின்ட்டு அவன் கீழே போகிறான். கீழே போயிட்டு அப்படியே ஏதோ திங்ஸ்லாம் கொண்டு வரான். அப்படியே உங்களை படுக்க போட்டு ஹாட் பேக் தான் எடுத்து வைக்கிறான். மாமா என்ன பண்ணுறீங்க? ஸ்டொமக்கை காட்டு அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கில் ஹாட் பேக் வச்சுட்டு, கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், இரு நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு 1/2 hour வந்துடுறேன்,
இழந்திக்காத ஓகேவா? ஆ சரி மாமா. என்ன இவர், நம்ம அக்கா கூட தெரியும் எனக்கு பீரியட் ஆனால் எவ்வளோ பெயினாக இருக்கும்னு அதை ஹீல் பண்ணிக்க மாட்டேன்னு. ஆனால் மாமா ஏன் என்னை இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு தெரியலையே. அவர் பார்க்குறதே சரியில்லை. அக்கா கூட பேசக்கூட மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ நார்மலாக பேசுகிறாரு, என்னை கேர் பண்ணிக்கிறாரு. அன்றைக்கி லவ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட அவ்வளோ கோவப்பட்டார். அப்போ மாமாவுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது. அவர் தான் ஐயோ அது தப்பு, எப்படியெல்லாம் பேசக்கூடாது. மாமா மாமா நம்ம அக்காவோட ஹஸ்பண்ட், நம்ம இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. அக்கா தெரிஞ்ச எவ்வளோ கஷ்டப்படுவா. ஷா நீ அக்காவை பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். அக்கா லைஃப்பில் ப்ளே பண்ணலாம் வரலை. அவள் பாவம், ஆல்ரெடி அவள் அப்பா கிட்ட கூட பேசுகிறல்ல. இப்போ அவள் லைஃப்பில் இல்லை. மாமா சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு போயிடலாம். நம்ம யாராச்சும் கேர் பண்ணால் நம்மளுக்கு பிடிக்கும்ல, அதை தப்பாக நினைக்கக்கூடாது. ஓகே, அவங்க கேர் பண்ணிக்க நம்ம ஃபீலிங்ஸ் வளர்க்கக்கூடாது. அக்காவோட ஹஸ்பண்ட் இது தப்பு அப்படின்ட்டு நீ ஒரு மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே எடுத்து வைக்கிறான். என்ன மாமா இது? உனக்கு பெரிய இடம்னா நீ சாக்லேட் சாப்பிடுவேன். எப்படி தெரியும்? நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். ஓ அதெல்லாம் நோட் பண்ணுவீங்களா? சாப்பிட்டு அப்படின்ட்டு கொடுக்கையும் நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. மாமா எனக்கு தூக்கம் வருது மாமா, நீங்கள் ஆஃபீஸ் போகல? நான் ஆஃபீஸ் போகல. ஏன்? எனக்கு ஒர்க் இல்லை, நான் போகல. திட்ட மாட்டாங்களா? யார் திட்டணும்? நான் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. ஸோ என்னை யாரும் திட்ட மாட்டாங்க. நீ பேசாமல் படு, உனக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவன் ஓடி போகிறான். உங்கள் ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே தான் உங்கள் ஃபுட்லாம் எடுத்து ஃபீட் பண்ணுறான். ஸோ ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் முகத்தெலாம் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்களை அப்படியே தூங்க வைக்கிறான். ஸோ அப்படியே தான் ஈவினிங் ஆச்சு. அவன் போகவே இல்லை. உங்கள் ரூமில் தான் அந்த சோஃபாவில் உட்காந்து அவன் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, மாமா எங்கேயா உட்காந்துட்டு இருக்கீங்க? இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். சரி ஓகே, உனக்கு ஓவர் பெயினானா தூக்கத்தில் ஒரு மாதிரி சினுங்குவியா? ஆமாம் மாமா. சரி ஓகே, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இதுக்கு ஹாஸ்பிட்டல்? ஜஸ்ட் ஒரு 1 day இல்லாட்டி 2 days தான் இந்த பெயின்லாம் சரியாகிடும். ஓ சரி ஓகே அப்படின்ட்டு ஜிமின், சரி ஓகே நான் கிளம்புறேன். ஸோ நான் கீழே தான் இருப்பேன், ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடு அப்படின்ட்டு ஜிமின் போயிடுறான். ஸோ ஜிமின் பண்ணுற விஷயம்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. உங்களுக்கு பீரியட்ஸும் முடிஞ்சு இப்போ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கீங்க. கீழே வந்து பார்த்தா ஜிமின் ஆல்ரெடி வந்து நின்றுட்டு இருக்கா. சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து காலேஜ்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல. உங்களுக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. ஐ மீன் சொல்லப்போனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அக்கானா பேச மாட்டேங்கிறாங்க, மாமா என்னன்னா உருன்னு இருக்கார், உங்களுக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இப்போ வந்து உங்கள் அக்கா தான் செம்ம சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஜிமின் மாதிரி கத்துறான், உங்கள் அக்காவும் கத்துறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இங்கே தூரத்தில் பட் என்ன பேசிக்கங்க தெரியல. ஜிமின் கோவமா அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ நீங்கள் சைட்டாக அக்கா கிட்டே போயிட்டு, அக்கா என்ன மாமா திட்டாரா, எதுக்கு இவ்வளோ கோவமாக போகிறாங்க? ஷா நீ போ, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு உங்கள் அக்கா சொல்லையும், அக்கா ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லுக்கா, நான் பார்த்துக்கிறேன். இல்லை நீ போ அப்படின்ட்டு உங்கள் அக்கா வந்து உங்கள் ரூம் அனுப்பிச்சிட்டு அப்படியே தான் ஏதோ திங்ஸில் அதில் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. அக்கா எங்கக்கா போகிறேன்? நான் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு மீட்டிங் இருக்குது. நீ நைட் தனியாக இரு, ஜிமின் வருவான்னு தெரியல, வந்தா பார்த்துக்கோ அப்படின்ட்டு உங்கள் அக்கா அப்படியே போயிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது, ஒரு மணி 9:30 இருக்கும். உங்கள் அக்கா கால் பண்ணுறீங்க, என்னால் வர முடியாதும்மா, மீட்டிங் இருக்குது. ஸோ எப்படி 12:30 அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி வர மாட்டேன், எங்கள் ஆஃபீஸ்லேயே எனக்கு ரூம் இருக்குது, நான் தூங்கிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும், நீ தூங்கிப்பல, ஜிமின் வந்துடுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அக்கா நீ வந்துடாத, வெளில மழை வேற பெய்யுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீ வேற ப்ரெக்கியாக இருக்க, இப்போ ஒரு 6 months, நான் தான் சொன்னேன்ல ஆஃபீஸ் போகாதன்ட்டு, உன் ஹெல்த் என்ன ஆகுறது? நான் இருப்பேம்மா, நீ பார்த்துக்கோ
அப்படின்ட்டு உங்கள் அக்கா ஒரு மாதிரி சேடாக தான் அப்படியே ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஜிமின்காக வெயிட் பண்ணிவிட்டு ஸோ வந்து காலிங் பில் ரிங்கார சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் தான் அந்த மலையில் அப்படியே சொட்டாகி ஒரு மாதிரி நனைஞ்சிருப்பான். ஸோ லைட்டாக குடிச்சு வேற இருப்பான். மாமா என்ன ஆச்சு மாமா? வந்துட்டியா வந்துட்டியாடி அழகி வாடி அப்படின்ட்டு உங்கள் மேலே அப்படியே சாயிறான். மாமா என்ன ஆச்சு? தெரியல, வாழ்க்கையே நாசமாக போச்சு உங்கள் அக்கா கட்டினதால. ஆ எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க? ஏதாச்சும் தப்பு பண்ணாங்களா? அதெல்லாம் இல்லை வா அப்படின்ட்டு உங்களை வந்து கைத்தாங்களாக பிடிச்சிட்டு அவனே போகிறான். அவன் அப்படியே போயிட்டு ஸ்டெப்பில் விழுற மாதிரி இருக்கான். ஸோ நீங்கள் அவனே அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அந்த பெட்டில் தான் கொண்டு போடுறீங்க. இரு வர்றேன் அப்படின்ட்டு தள்ளாடிட்டு போயிட்டு அப்படியே வந்து வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வர்றான். மாமா நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க? ஆமாடி ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். ஏன் மாமா ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க? அக்காவை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, அவள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்னால் முடியாது, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் மாமா சண்டை போட்டிங்க? அக்கா பாவம் இல்லை. யாரு அக்காவா பாவம்? நான் தாண்டி பாவம், நான் தான் பாவம். புரியல. உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, நான் தான் பாவம்டி. பேசாமல் ஒன்றா கல்யாணம் பண்ணியிருக்கோண்டி, என் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்திருப்பேன். என்ன உனக்கு எனக்கு ஒரு 60 இயர்ஸ் ஐயோ என்னது 16 வயசும் ஏஜ் கேப் இருக்குமா? ரொம்ப பெருசு இல்லை. ஆனால் என் பாருடி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ என்ன பேசுகிறீங்க? இல்லை எனக்கு இப்போ நெய்டி ஆகுது, எனக்கு என்னால் முடியல, ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்ட்டு பெட்டில் அவங்க மேலே அப்படியே வந்து விழுந்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினே பார்க்குறீங்க. ஜஸ்ட் டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கான். பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது. ஸோ அப்படியே தான் உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்டாக ஜிம்மினே பார்க்குறீங்க. எதுவுமே உங்களால் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். நீங்கள் புஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஜிமின் உங்கள் ட்ரெஸ்லாம் ஃபாஸ்ட்டாக அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். மாமா மாமா என்ன பண்ணுறீங்க? அக்கா பாவம், அவருக்கு துரோகம் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த மாதிரி வேணாம் மாமா. மாமா தப்பு மாமா. மாமா ப்ளீஸ் மாமா தப்பு மாமா, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏய் மூட்டு பற்றி அப்படின்ட்டு ஜிம்மி ஒரு மாதிரி கோல்டாக பேசுகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி விட்டுருச்சு. அப்படியே தான் அவன் டவல் அப்படியே காட்டு ஸ்ட்ரைட்டாக இன்சைட் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி பலபலையாக ஊற்றுது. மாமா வலிக்குது மாமா, மாமா இந்த மாதிரி பண்ணாதீங்க மாமா, தப்பு மாமா, மாமா வலிக்குது. ஏய் அவ்வளோதான் அவ்வளோ போயிடும் அப்படின்ட்டு அவன் வந்து பண்ணுறது அவன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நல்லா பண்ணுறான். ஸோ அப்படியே தான் என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் வழியில் கத்துறீங்க, பட் ஜிம்மின் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. ஸோ உங்க கூட அப்படியே வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பக்கத்துலேருந்து படுத்துடுறான், போதையாக இருப்பான்ல. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் பெட்ஷீட் இடம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஸோ உங்களுக்கு பெயின்லேயே அப்படியே தூக்கம் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஜிம்மின் செஸ்ட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இருக்குது, என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் நான் என்னடி பண்ணேன்? குடிச்சிருந்தேன், எனக்கு தெரியல, ஐம் சாரி சார். மாமா என்ன பண்ணீங்க? நான் முடியாது, வானம் பண்ணாதீங்கன்னு கெஞ்சினேன். அக்கா என்ன நினைப்பாங்க? என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க. நான் வந்திருக்கவே கூடாது. எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க. நான் என் மாமன் நான் உங்ககிட்ட பழகினேன். ஆனால் என் அக்கா லைஃப்பில் நான் இந்த மாதிரி வருவேன்னு நினைக்கவே இல்லை. என் லைஃபே போச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. இப்போ டோர் ஓப்பனாக சவுண்டு கேட்குது. அப்படியே தான் நீங்கள் 2 பேருமே திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அக்கா தான்
அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி எல்லாருமே பெட்ஷீட் நாக்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் பார்த்துட்டு உங்கள் அக்கா எதுவுமே பேசல, அப்படியே போயிட்டாங்க. ஜிம்மின் அப்படியே தான் அவன் ட்ரெஸ்லாம் அப்படியே பாதி பாதி போட்ட மாதிரி ஓடி போகிறான் அவங்க அக்கா பின்னாடி. உங்களுக்கு ஸ்டில் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்துட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து வெளில வர்றீங்க. ஜிம்மின் அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அக்கா கிட்டே போகிறீங்க. ஆல்ரெடி ஜிம்மின் போயிட்டு செம்மையாக கெஞ்சிருப்பான். வந்து அவங்க வந்து எதுவுமே பேசலை, அப்படியே தான் அந்த பெல்லி அவங்க வந்து பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே உங்கள் அக்கா பெட்டில் உட்காந்துருக்காங்களே, கீழே உட்காந்து நீல் டவுன் போட்டு, அக்கா சாரிக்கா, நான் 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 தப்பு பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மாமா மாமா அந்த மாதிரி பண்ணும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் வேணான்னு தான் சொன்னேன், கேட்கவே இல்லை மாமா. என்னை என்னை போஸ்ட் பண்ணிட்டாருக்கா. அக்கா நான் இனி இருக்க மாட்டேன், நான் எங்கேயா போயிடுறேன்க்கா. ஐம் சாரி. உன் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. உனக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும். புருஷன் கூட நான் இந்த மாதிரி இருந்துட்டேன். நீ பிரக்யா இருக்க. அது மாமா குடிச்சிட்டு இருந்தார். நீ ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னது அக்கா? அக்கா என்ன சொல்கிற? நான் சரியாக தான் சொல்கிறேன். நான் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் போகிறேன் இந்தியாவுக்கு. அக்கா என்ன சொல்கிற? எனக்கு எதுவும் புரியலை. இல்லை, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அக்கா லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. ஸோ இப்போது அங்கே ஒரு பர்சன் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஸோ பார்த்தா நீங்கள் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. உங்கள் அக்கா அப்படியே போயிட்டு ஜிம்மின் முன்னாடி ஒரு பர்பஸை நீட்டுறாங்க. ஜிம்மின் அதை பார்க்குறான். அப்படியே தான் உங்களை வந்து உங்கள் அக்கா பார்த்துட்டு, இந்த குழந்தை எதுவும் ஜிம்மினோட குழந்தை கிடையாது, மிஸ்டர் சென்னோட குழந்தை தான். உனக்கே தெரியும்ல நான் இங்கே ஒரு பையனை லவ் பண்ணேன்னு. எனக்கு எதுவும் புரியல, என்ன சொல்கிறக்கா? ஜிம்மின் ஐம் சாரி, உன்கிட்ட நான் முன்னாடியே கேட்கணும்னு நினச்சேன். இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததுக்கு. உனக்கு எதுக்கும் இது வரைக்கும் உன்னோட ஃபிங்கர் கூட என் மேலே படலை. உனக்கே தோணுருக்குல்ல நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன்னு. அன்னைக்கு நீ குடித்தது உண்மை தான், பட் என் கூட ஒன்றாலாம் இருக்கல. இது உன் குழந்தை கிடையாது, இது சென்னோட குழந்தை. என்னடி சொல்கிற? ஆமாம், இது வரைக்கும் நீ தெரிஞ்சு என்னை டச் பண்ணியிருக்கியா? தெரியாமல் என் கூட இருந்தேன்னு நினைக்கிற? கண்டிப்பாக அது கிடையாது. உன்னை மேரேஜ் பண்ணிட்டு நான் இவர் கூட தான் அஃபேரில் இருந்தேன். அக்கா என்ன பேசுகிற? நீ நிறுத்தஷா. என்னால் முடியல ஜிம்மின். நான் இங்கே படிச்சுட்டு 2வது போனால் அப்பா சொல்கிறான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனால் அன்றைக்கி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், என்னோட குழந்தைய வயிற்றில் இருந்துச்சு. ஆனால் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா என் குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு. என்னால் என்ன பண்ணுற முடியல. என் குழந்தைய போயிட்டு சென்னும் அப்படியே எங்கே போனான்னு தெரியல. அவனே அப்பா ஏதோ பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, என் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு இருந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் குழந்தையும் போயிட்டு நான் லவ் பண்ண பையனும் என் கூட இல்லை. ஆனால் என்னால் உன் கூட வாழ முடியாது ஜிம்மின். அப்பா பிஸ்னஸுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். அவருக்கு பிஸ்னஸ் தான் இம்பார்ட்டன்ட், என்னோடய ஹாப்பினஸ் கிடையாது. அவர் என்றைக்கு நான் என் அப்பாவை பார்த்ததே கிடையாது. அக்கா என்னக்கா சொல்கிற? அப்பா அப்படி பண்ணாரா? ஆமாம், அப்பா அப்படி தான் பண்ணார். அவரோட கம்பெனிக்காக, அவர் ரெப்புடேஷனுக்காக என் வயிற்றில் இருக்க குழந்தைய கொண்டுட்டாரு. இப்போ நான் அகெயின் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன். லாஸ்ட் 1 இயராக சென்னு கூட அஃபேரில் இருக்கேன். இது அஃபேர்னு சொல்ல முடியாது, என்னோடய 1 and only லவ் மட்டும்தான். அவன் கூட நான் இவ்வளோ நாள் பேசாமல் ரீசன் இதுதான். உன்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு பிடிக்கலன்னு. அப்போ என்ன சொன்னேன்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, போக போக பிடிக்கும்னு சொன்னேன். என்னால் முடியல, என் சுச்சுவேஷன் அப்போது அப்படி இருந்துச்சு. ஆனால் உன்கிட்ட நான் பழகினேண்ணா, பேசினேண்ணா. இது வரைக்கும் சொல்ல ஜிம்மின், உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸே இல்லை. இது ஜஸ்ட்டு கம்பெனிக்காக கல்யாணமாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். சென்னும் லாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிட்டான். நாங்கள் எங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும். கம்பெனி பேர் ஷாமேல் எழுதி வச்சுட்டேன். ஸோ நீ ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு கம்பெனியை பார்த்துக்கோ. நானும் சென்னும் எங்கேயாச்சும் போகிறோம். ஜிம்மின் டிவர்ஸ் பேப்பரில் ஆல்ரெடி நான் சைன் பண்ணிட்டேன். அப்பாக்கிட்டேயும் கால் பண்ணி எல்லாமே சொல்லிட்டேன். அவகிட்டே இவ்வளோ நாள் பேசலதான். ஆனால் இது ஜிம்னோட குழந்தை கிடையாது, உங்களோட வாரிசு கிடையாது, இது சென்னோட குழந்தை
அப்படின்னு சொல்லிட்டேன். நான் போகிறேன், என்னால் இனி உன் கூட இருக்க முடியாது. நீ இவ்வளோ நாள் என் பின்னாடி சுற்றின எனக்கு தெரியும். பட் லாஸ்ட்டாக ஷா வந்ததுக்கப்புறம் நீ ரொம்பவே மாறிட்ட. என்னை கண்டுக்கிறது கூட இல்லை. நீ நினச்சிட்டுக்கு இது உன் குழந்தைன்னு. கண்டிப்பாக உன் குழந்தை கிடையாது ஜிம்மின். உன் கூட அப்படி இருக்கவே இல்லை. உன் ஃபிங்கர் கூட என் மேலே படலை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏய் நடி சொல்கிற? ஆமாம், உனக்கு ஷா மேலே தான் ட்ரூவான ஃபீலிங்ஸ். உன்னோட ட்ரூ லவ்வே ஷா தான். நான் போகிறேன் ஜிம்மின் அப்படின்ட்டு அவள் போயிடுறா சென் கூட. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. அதுக்குள்ளே ஒரு வே ஃபுல்லாக ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்துப்பீங்க. ஜிம்மின் அப்படியே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம இந்த மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவனுக்கு இது வரைக்கும் ஏன் பேசல, அவங்க ஒய்ஃப் தெரியும் ஜிம்மினுக்கு ஏதோ கோவமாக இருக்காங்க அப்படின்ட்டு. பட் இதான் ரீசன் அப்படின்னு தெரிஞ்சது முன்னே ஜிம்மினுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டாரு, எப்படியே நைட்டு வந்துட்டாரு. இப்போ ஜிம்மின் தான் உங்கள் அப்பாவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, நீ எல்லாம் ஒரு அப்பாவை, நீ எல்லாம் ஒரு அப்பாவை இருக்க தகுதியே இல்லை அப்படின்ட்டு சொல்லையும் உங்கள் அப்பா தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஸோ ஜிம்மின் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணனா அந்த டிவோர்ஸ் லெட்டர்லேயே ஃபுல்லாக சைன் பண்ணிட்டு உங்கள் அப்பா மூஞ்சியை விசிறி அடிக்கிறாரு. உன் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படி தெரிஞ்சும் அவள் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்க. அதெல்லாம் ஒரு அப்பாவா? ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம், உன் ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ பண்ண தப்புக்கு உன் ரெண்டாவது பொண்ணு தான் இதுக்கு சொல்யூஷன். எனக்கு இவ்வளோ நாள் நான் பட்டதுக்கு போதும். உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கும்பிடு, தயவு செய்து வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் பின்னாடி போகிறீங்க. ஜிம்மின் ஹேண்டை பிடிச்சிட்டு, பாரி எனக்கு நான் என்ன மாதிரி லைஃப் வாழ்ந்துக்கெல்லாம் தெரியல, ஆனால் அப்பா போகிறாரு. அதெல்லாம் கிடையாது, என் பொண்டாட்டி நீ தான். இந்தா இந்த மேரேஜ் இதில் சைன் பண்ணிக்கோ. ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்னால் முடியாது. எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அக்கா பிள்ளை நான் சுற்றும்போது உங்கள் அக்கா என்னை கண்டுக்கல. ஆனால் நீ என் லைஃப்பில் எப்போ வந்தியோ அப்பத்துலேருந்தே உன்கிட்ட ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபோர்ஸ் லெவலாக பண்ணியிருக்கேன், கேரும் பண்ணியிருக்கேன். இப்போ தான் புரியுது இதுதான் என் லவ்வுன்னு. ஸோ நீ தப்பாக நினைக்காத. அக்கா புருஷன் அதெல்லாம் பார்க்காத. அவன் என்னை புருஷனாகவே பார்க்கல. ஆனால் நீயாச்சும் என்னை ஒரு ஹஸ்பண்டாக பார்ப்பியா அப்படின்ட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி ஃபீலிங்காக கேட்குறான். ஸோ உங்களுக்கும் ஜிம்மின் இதெல்லாம் பண்ணுறதான் யோசித்து பார்த்துருப்பீங்க, அவன் எப்படி கேர் பண்ணிக்கிட்டா எல்லாமே. ஸோ ஜிம்மினை போய் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா மாமா அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ குழந்தடி, அந்த மாதிரி குழந்தையெல்லாம் யாருக்கும் கிடைக்காது அப்படின்றான். அப்போ லவ் யூ மாமா. அப்போ எனக்கு கொரியன் பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டானா? அப்போ நம்ம டேட் பண்ணலாம் இனி. கல்யாணம் பண்ணிட்டு டேட் பண்ணலாண்டி. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன, அப்போ டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின் மேரேஜ்லாம் பண்ணிக்கிறீங்க. இப்படியே தான் நீங்கள் ஜிம்மின் கூட அப்படியே அவுட்டிங் போகிறது, டேட்டிங் போகிறது, காலேஜ் போகிறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போகுது உங்கள் லைஃப். ஜிம்மின் கம்பெனியை பார்த்துக்கிறது, இப்படியே டேஸஸ்லாம் அப்படியே பாஸ் ஆகுது. அவங்க அக்காவும் அப்படியே நல்ல லைஃப் ஆடுறாங்க அவங்க லவ் பண்ண பையன் கூடயே. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மின் கூட தான் அப்படியே வாக் போயிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 9 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. மாமா எப்படியோ தெரியல, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மாமா. ஓ, ஹாப்பியாக இருக்காடி? பாப்பா வேற உள்ள இடிக்கிறான். குட்டி மூச்சி பாப்பா வர போகிறான்னு நினைக்கிறேன். அப்போ என்ன குழந்தெல்லாம் இன்னும் சொல்ல மாட்டேன்ல, பாப்பாவை தானே பார்ப்பேன். ஏய், நீ தாண்டி என் குழந்தையே. உன்னை குழந்தையா பார்த்தேன், இப்போ நீ ஒரு குழந்தைய வச்சுருக்க. ஆனால் என் குழந்தை நீ தாண்டி. வெளில இருக்கிறது பையன் தெரியுமா, ஆனால் என் பொண்ணு நீ தான் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒன் ஷாட் வரண்டா. பர்பிள், யூ சப்போர்ட் மீ.